துரைக்கண்ணா, ஐயா நீங்களே ஆரம்பிங்க. மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதிய தமிழ்நாட்டு மக்கள் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்திய தேர்தல். நடைபெற்று முடிந்திருக்கிற 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கான ஒரு தேர்தலாக தான் நம்ம பார்க்குறோம். 1952 நடைபெற்ற முதல் தேர்தலிலிருந்து நடைபெற்று முடிந்த 2021 16 சட்டப்பேரவை தேர்தல்களில் இல்லாத ஒரு பெரும் ஆச்சரியகரமான அதிர்ச்சிகரமான ஒரு வெற்றியாக தான் அந்த தாவேகா வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. மக்களுடைய மனநிலை என்ன என்பதை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. திராவிட கட்சிகள் மீதான அதிருப்தியா அல்லது தொடர்ந்து இவர்களே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள், ஒரு புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று திரு விஜயை நம்பி வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்களா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஏன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் சிறந்த நல்ல ஆட்சியை கொடுக்கிறோம் என்று அரசியல் களத்திற்கு வந்த பிரபல நடிகர்கள் பலருமே தோல்வியுற்றிருக்கிறார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகட்டும், நடிகர் டி ராஜேந்தர், பாக்யராஜ், சரத்குமார் தொடர்ந்து வந்தாங்க. கடைசியாக மக்கள் நீதி மையத்தினுடைய கமல்ஹாசனும் வருகிறார், ஒரு மாற்றாக நான் வருகிறேன் என்று. யாரையுமே இந்த மக்கள் அங்கீகரிக்கவில்லை. அவர்களுக்கான அந்த அரசியல் புரிதல், அவர்களுக்கான அரசியல் பயணம் என்பது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் திரு விஜய் அவருடைய அரசியல் என்ன என்பது தெரியலை. அவர் கட்சியை தொடங்கிய காலம் முதலே ஒரு கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியில், தத்துவார்த்த ரீதியில் எந்த விஷயத்தையும் முன்வைக்கலை. கட்சியினுடைய கொள்கை என்ன, திட்டம் என்ன அப்படிங்கிறத எதுவுமே பிரகடனப்படுத்தலை. கடைசியாக ஒரு அறிவிப்பு, ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தாரு. அதில் ஏராளமான திட்டங்களை நாங்கள் ஆட்சிக்கு செயல்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். களத்துக்கு வருகிற பொழுதே 2 விஷயத்தை முன்வைத்தார். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் களமாடுகிறோம், தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி காலங்காலமாக திமுக எதிராக களத்தில் நின்ற அதிமுகவையே புறக்கணித்து விட்டு, அதில் கூட என்டிஏ அணியில் சில கட்சிகள் அப்படின்னு சொல்லி அதிமுக பெயரை குறிப்பிடாமல் கூட கடந்து போனார். ஸோ இந்த நிலைப்பாட்டை மக்கள் ஆதரித்து இந்த அளவுக்கு ஒரு பெருவாரியான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னும் ஒரு 10-12 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கிடைக்கும். அந்த அளவில் அவர் ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற அந்த இதை நம்ம 2-3 நாட்களில் கேட்கலாம். இந்த நிலைப்பாடு என்பது இப்படி ஒரு நிலை உருவானது அப்படிங்கன்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 கட்சி தொடங்கிய போதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மிக கூர்மையாக களமாடி தொடர் வெற்றிகளை பெற்ற இயக்கம் இந்த இயக்கம் அதிமுக என்பது. தலைவர் 1977, 80, 84 ஒரு தொடர் வெற்றியை, ஹாட்ரிக் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். 10 ஆண்டுகள் இந்த மண்ணும் மக்களும் மேம்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை வழங்கினார். அதனுடைய நீட்சியாக தலைவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு 1991, 2001, 2011, 2016 என்று மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு 30 ஆண்டுகள் 31 ஆண்டுகளுக்கு மேலே மிகச்சிறந்த ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை அவர் கொடுத்தார். 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த ஒரு கட்சி அகில இந்திய அளவிலே ஒரு 3வது பெரிய கட்சியாக உருவாக்கி கொடுத்து விட்டு போனார். 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலையை 2011 அதிலிருந்து அப்படியே தொடராக 2016 ஒரு மிகச்சிறந்த வெற்றியை வழங்கிவிட்டு சென்றார். இந்த கட்சியை தொடங்கிய புரட்சி எம்ஜிஆர் நம்ம பல பதிவுகளில் இதே அரங்கத்தில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். இப்போவும் பதிவு செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் எனக்கு இருக்குது. அந்த அளவில் தான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசிய புரட்சி தலைவர், 100 ஆண்டுகளை கடந்து ஆட்சி அதிகாரத்திலே அதிமுக இருக்கும் என்று பேசிய செல்வி ஜெயலலிதா, இப்படிப்பட்ட தலைவர்கள், அந்த இருவரும் தலைவர்களும் உயிரை பணைய வைத்து இந்த கட்சியை காப்பாற்றி, அம்மா காலத்தில் கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு
2,16,00,000 பேருக்கு உறுப்பினர் கார்டை வழங்கி இருக்கிறோம் என்று இன்றைய எடப்பாடி பழனிசாமி மாறுதட்டி கொள்கிறார். என்ன நிலைமை இன்னைக்கு? எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்? பிரதான எதிர்க்கட்சி என்ற நிலை கூட இல்லை. 16 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக ரெட்டலை கட்டுத்தொகையை இழந்திருக்கிறது. இந்த மோசமான விளைவுக்கு யார் காரணம்? எடப்பாடி என்கிற தனி மனிதனுடைய அந்த சுயநலம், நான் தான் எல்லாம் என்கிற அந்த ஆணவ போக்கில் செயல்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு 2 கோடி தொண்டரையும் நடுரோட்டில் நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாக அவர் பெரிய வாக்குல வித்தியாசத்தில் வெற்றியிருக்கலாம், கட்சியை மிக கீழான நிலைக்கு கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால தான் மதிப்பிற்குரிய நம்முடைய அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான நம்ம மதிப்பிற்குரிய வி.கே. சசிகலா அவர்கள் இன்றைக்கி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற போது மிக தெளிவாக சொன்னாங்க. ஏன்னா தொடக்கத்தில் இருந்தே அவங்க சொன்னாங்க, இந்த தேர்தலில் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாம் பாடம் புகட்டணும் அப்படின்னு. அந்த மக்கள் பாடம் புகட்டிட்டாங்க. துரோகிகளுக்கும் பாடம் புகட்டிட்டாங்க, எதிரிகளுக்கும் பாடம் புகட்டிட்டாங்க. எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மிக தீவிரமாக களமாடியதில் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பங்கு உண்டு. அவர் நிறுத்தி அந்த கிட்டத்தட்ட ஒரு 70-80 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுக்காக பிரச்சாரம் செய்கிற போது திமுகவினுடைய ஆட்சி அவலங்களை தோலுரித்து காட்டினார். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடினாரானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டும் அந்த விஷயத்தை அவர் பண்ணலை. வெளியிலுமே அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல்னு தீவிரத்தன்மை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது மாதிரி, செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தது மாதிரி அந்த தீவிர எதிர்ப்புணர்வு மங்கி மழுங்கி போய்விட்டது. அதனால தான் இடையில் வந்த பிஜேபி அண்ணாமலை நாங்கள் தான் எதிர்க்கட்சியாக செயல்படணும்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்தது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறது. அப்போ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை என்று தான் கடந்த 4 ஆண்டுகளாக திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்ட திரு OPS, திரு செங்கோட்டையன் போன்றவர்கள், ஜெயஸ்ரீ பிரபாகர் போன்றவர்கள்லாம் போய் வலியுறுத்தினார்கள். இந்த 2024 தேர்தலில் மிக மோசமாக தோத்துட்டோம், கிட்டத்தட்ட 7 தொகுதியில் கட்டுத்தொகை போயிடுச்சு, தயவுசெய்து 2026 விலக்கி வைக்கப்பட்டார்கள், விலகிச் சென்றவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து புரட்சித் தலைவர் வழியில், அம்மா வழியில் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போகும் என்று சொன்னபோது எடப்பாடி பழனிசாமி மிக இருமாப்போடு திமிரோடு நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது நாடாளுமன்ற தேர்தல், பிரதமராக யாரை முன்னிறுத்த வேண்டும் என்கிற நிலையில் நாம் இல்லை. யாரையும் முன்னிறுத்தாதனால தான் நமக்கு இந்த தோல்வி. ஆனால் 2026 நமக்கான தேர்தல், அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம். எத்தனை தொகுதி? 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். மக்கள் திரளாக வாக்களிப்பார்கள்னு என்ன ஆயிடுச்சு? மிக மோசமான அளவிற்கு கண்டிப்பாக 19-20% தான் வாக்குகள். அப்போ இந்த நிலையை மாற்ற வேண்டுமென்றால் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒரு மறு சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டும், மறு கட்டமைப்பை கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தொண்டர்கள், பொதுமக்களுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை என்னுடைய முதற்கட்ட பதிவு பண்ணிக்கிறேன். அது ரொம்ப இதாக இருக்குது. ஐயா சொல்லுங்கள், நீங்கள் என்ன கருத்து வைக்க போகிறீங்க? சரி, இப்போ இந்த அறிவிப்புகள் தொடர்பாக இப்போ சகோதரர் பேசினார்ல, 1980 வாசுதேவன் ஒருத்தர், ஆமாம், தங்க பாரதம்னு ஒரு அரசியல் கட்சியை அறிவித்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அதில் தங்க கலர்லேயே ஒரு புத்தகம் அவருடைய அறிக்கையை தயாரித்து அனுப்பினார். இந்த தேசத்தை, தமிழ்நாட்டை தங்க பாரதத்தின் ஒரு பகுதியாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போவே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு ஆண்டுக்கு ஆகக்கூடிய அளவிற்கு அப்போவே ஒரு கான்ஸ்டபிளுக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம். கான்ஸ்டபிள் அப்போமே அவருடைய அறிவிப்பில் போட்டு எந்த வருஷம்? 80 ஒரு 45 ஆண்டுகள். 1 லட்சம்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. ஆமாம், அது தங்க பாரதத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி 1000 ரூபா தானே போகணும். ஆமாம், அப்படி பல்வேறு, அதாவது நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த எங்கோ இந்த உடாபியா கண்டத்தில் போய் ஒரு கனவு தேசத்தில் வாழ்கிற மாதிரியான அந்த இது இருந்துச்சு. ஒரு நமது அறிவாலயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் காரை கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அது ஒரு கார் அவரே ஓன் டிரைவர் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அதுவுமே ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் கட்சியும் காணாமல் போச்சு, கம்பெனியும் காணாமல் போயிடுச்சு.
இப்போ விஜயுடைய விஷயத்துக்கு அப்படி தான் வரும். 12 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு செலவு பிடிக்கக்கூடிய அளவிற்கான விஷயம். கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு 10-10.5 லட்சம் கோடி இப்போ கடன் இருக்குது. இதை தாண்டி அரசு சார்பு நிறுவனங்கள் கடன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கோடி இருக்குது. அப்போ இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்துறது அப்படிங்கிறதுல தான் கட்சி பெரும்பாலும் இப்போ திமுக அறிவித்த திட்டங்களையே பல திட்டங்களை ஏன் நிறைவேற்ற முடியலன்னா போதிய நிதி ஆதாரம் இல்லை அப்படின்னு. அந்த நிதி மேலாண்மைக்காக சிறந்த நிபுணர்கள் எல்லாம் கொண்டு வச்சு குழுவெல்லாம் போட்டு பார்த்தாரு, அவரால் முடியலை, ஒன்றும் விளங்கலை. இப்போ ஆமாம், இப்போ நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி இந்த ஜூனில் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். இடைக்கால பட்ஜெட்டு தான் திமுக தாக்கல் செய்துட்டு போயிருக்கு. இவர் இந்த ஆண்டு நிதி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும். அப்போ எந்த அளவிற்கு இந்த அறிவிப்புகளுக்கு அவர் திட்டம் ஒதுக்க போகிறார்? ஏற்கனவே ஏற்கனவே மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய பல திட்டங்களை திமுக கைவிட்டது. தாலிக்கு தங்க திட்டமாகட்டும், ஸ்கூட்டி வழங்குற திட்டமாகட்டும், அம்மா குடிநீர், அம்மா அந்த அந்த ஒரு மருத்துவ மினி கிளினிக்னு போட்டிருந்தாங்க, அதையும் காலி பண்ணிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மா உணவகத்தை கூட பாதிக்கு மேலே காலி பண்ணிட்டாரு. ஆமாம், ஆயிடுச்சு. இப்போ அது மாதிரி இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றிக்கு இருக்கிற இந்த திட்டத்தை தொடர்வதற்கு அவருக்கு நிதி ஆதாரம் கூடுதலாக தேவை. என்ன பண்ண போகிறாங்கிறது நம்ம அப்புறமா பார்த்து. இப்போ அடுத்து 2 கேள்வி குறிப்பிட்ட டைம்ல நீங்க தொடர வேண்டி இருக்குன்னு கேட்போம். நிச்சயமா. இப்போ 108 தொகுதி, இப்போ 118, 19, 17 வரணும். ஆமாம். அதுக்கு இப்போ அவர் வருவாரா? அதுக்கு என்ன காரணம், எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி பேசுவோம். நிச்சயமா. அதாவது இப்போ 118, 120 தொகுதி இருந்தால் தான் தனித்து அவர் கொஞ்சம் நிற்க முடியும். ஆமாம், அமைக்க முடியும். சரி. அப்போ அந்த சூழலில் யாரெல்லாம் ஏற்கனவே அவர் கட்சி தொடங்குற போதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். இப்போது ஏற்கனவே காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னதாகவே நாங்கள் தாவேக்காவோட தான் கூட்டணின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு 5 இடதுசாரிகள் வந்து 2 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இடதுசாரிகள் வந்து அவர் ஆதரவு கேட்டால் நாங்கள் ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. விசிகா இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்ட இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு தருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது காங்கிரஸ் ரெடியா இருக்கிறதா தகவல் வருது. ஆமா, காங்கிரஸ் பாமகவோடு பேசி கொண்டிருக்காங்க. இடதுசாரிகள் வந்து வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் கிடைத்தா போயிடுவாங்க. இதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்காக, எங்கள் வெற்றிக்காக பாடுபடவில்லை, நாங்கள் அதிமுக வெற்றிக்காக பாடுபட்டோம் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அதிருப்தியின் விளைவாக 4 பேரும் தேமுதிக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாலும் எடுக்கலாம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். தேமுதிகவா? நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குல்ல, அவங்களுமே இந்த அதிருப்தியின் விளைவாக அவங்களும் நம்ம விஜய்க்கு ஆதரவாக. அது வந்து இப்போ எல்லாருமே பொதுவாக ஒரு கான்செப்ட் என்னன்னா, கூட்டணி என்பது ஒரு டெம்பரரி தான். ஆமாம், வண்டியில் ஏறி இறங்குறது தான். அதோட முடிஞ்சு போச்சு. நிச்சயமா 4ஆம் தேதி சாயந்தரத்தோட கதை முடிஞ்சு. இல்லை, இப்போ இதையும் தாண்டி இப்போ வெற்றி பெற்று இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்று இருக்கிற பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை, எடப்பாடி பழனிசாமி உட்பட அதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அப்போ அவர்களுமே ஒரு செட் ஆஃப் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவில் இணைவதோ அல்லது ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போவதோ அப்படிங்கிற மாதிரியான இது கூட இப்போ வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு. இதற்கான ஒரு வேலை திட்டத்தை திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்போ மேற்கொள்ளுகிறார். அவர் வந்து பேச போகிறாரு, இன்னொரு அந்த தரப்பில் எடப்பாடி தரப்பில் இருந்து பேச போகிறாருன்னு சொல்கிறாங்க. இன்று இரவு அல்லது நாளைக்குள் நமக்கு ஒரு தெளிவான முடிவு. எடப்பாடி தரப்புலன்னா அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் ஒரு சிலரை தனியாக கொண்டு வந்து அப்படி சொன்னா செங்கலை உருவுற கதை. அதேதான். அப்படிதானே? நிச்சயமா ஆமா, அந்த வேலைகள் நடக்கிறதா நமக்கு வலைத்தளங்கள்ல வருது. உண்மைத்தன்மை என்னங்கிறது நமக்கு பல கதைகள் அடிப்பாங்க. புடிபடல. சரி, இப்போ இந்த நிலைப்பாட்டிலிருந்து இவ்வளவு பெரிய சரிவிலிருந்து அனைத்து இந்திய அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த கடப்பாடு அதிமுகவினுடைய இதில் பயணித்த எல்லோருக்குமே, வெளியில் போனவங்க, தனி கட்சி கண்டவர்கள், தலைவர் காலத்திலிருந்து பயணித்த எல்லோருக்குமே இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உள்ள ஒரு இயக்கத்தை ஒரு தனிமனுடைய சுயநலத்தால் இவ்வளவு சீரழிவுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கிறது. அது வந்து நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு கட்டமைப்பை மீண்டும் ஒரு கட்டி எழுப்பி எல்லோரும் ஒருங்கிணைந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா வழியில் இந்த கட்சியை மீண்டும் உயிர்த்தெழ செய்ய வாய்ப்பு நிறைய இருக்கு சார். பார்வை
நிச்சயமாக இருக்கணும். எல்லோரும் சேர்ந்து அதற்கான முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிமுகவினருமே, அதிமுக ஆட்சியால் பலம் பெற்ற மக்களுமே, 7 முறை இந்த மக்களுக்கான நல்லாட்சியை கொடுத்தது அதிமுகங்கிற பார்வை இருக்குது இன்றுமே. இப்போ எனக்கு என்ன மிகப்பெரிய வேதனைனா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இரட்டை இலைக்கு வாக்களித்த கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி பேர் வாக்கு செலுத்தவே போகலை. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி மீதான அந்த வெறுப்பு உணர்வு தான் இந்த நிலைப்பாட்டு இருக்கிறது. அதை உணரணும், உணர்வார்களா நம்ம பார்க்கலாம். அப்பொழுது அது முடிச்சிட்டேன். அதிமுக இந்த 53 இடங்கள்ல அவர்கள் பெற்ற 47 இடங்கள் தான் அதிமுக. மிகப்பெரிய சரிவு, வைப்பு தொகை இழப்பு. அவருடைய எதிர்காலம் என்ன? எடப்பாடி, நான் அதிமுகனா முழுமையடைந்த அதிமுக இல்லை, இட்ஸ் நாட் அ ஹோலிஸ்டிக் பார்ட்டி. எடப்பாடி தலைமை என்ன நடக்க போகிறது சார்? பெரிய கிரைசிஸ். ஏன்னா பாஜகவின் நடவடிக்கைகளை அவ்வளவு எளிதாக நாங்கள் அடையாளப்படுத்த கூடாது. இதுல சகோதரருக்கு துணையா ஒரு 10 சொல்லுங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது சரி, அம்மா செல்வி ஜெயலலிதா கட்சியை வழிநடத்திய போது யார் எதிரி என்றதை தீர்மானித்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்று எதிரியை தீர்மானித்து தொடர்ந்து தொண்டர்களை களமாட வைத்தார்கள். அவர்களும் களமாடினார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி யார் எதிரி என்றால், யாரெல்லாம் கட்சி ஒன்று செய்ய வேண்டும், யாரெல்லாம் கட்சி நன்றாக இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்துவோம் என்று பேசிய திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு செங்கோட்டையன், திரு அன்வர் ராஜா, திரு மைத்ரேயன் என்று எல்லாரையும் கட்சியில் இருந்த நிர்வாகிகளை எதிரிகளாக பாவித்து செயல்படுத்துவதனுடைய விளைவு இன்னைக்கு கட்சி மோசமான நிலைமைக்கு 40 தொகுதியில் வந்து போயிடுச்சு. அதை நீங்க தொடருங்க.